Good morning, dear students. In the previous class, we learnt about the top 10 stock exchanges in the world and then the functions of stock exchange. We learnt first 4 points and then I gave you a definition for stock exchange. And in today's class, again we are going to learn the functions of stock exchange, the next 4 points. So the fifth one is aid to capital formation. That is the publicity which the stock exchange gives to various industrial securities and their prices and the facilities provided by it. That is, stock exchange gives publicity. Stock exchange publicity கொடுக்குறாங்க. எதை பற்றின publicity? Industrial securities, that is shares. ஸோ இண்டஸ்ட்ரியஸோட ஷேர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், அதோட ப்ரைஸஸ், அதை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலாம், எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறது யார்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மூலமாக பீப்புள்ஸ் யார் வேணாலும் போயிட்டு கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட மணி ப்ராப்பராக ஒரு கம்பெனியில் சேவ் ஆகிடும். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் செட் டு பி அன் எய்ட் ஃபார் கேபிட்டல் ஃபார்மேஷன். The second one is stock exchange ensures steady flow of capital into industry. That is, because of this stock exchange, not only people மட்டும் அவங்களோட மணியை சேவ் ஆகலை, யாரோடதும் சேர்ந்து சேவ் ஆகுது, கம்பெனிஸோட கேபிட்டலும் அங்கே ஃபார்ம் ஆகுது. பீப்புள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கம்பெனிஸ்க்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கிது? அவங்களோட கேபிட்டல் கிடைக்கிது. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் செட் டு பி அன் எய்ட் ஃபார் கேபிட்டல் ஃபார்மேஷன். The next point is facilities for speculation. What is speculation? Trading of financial instrument, that is buying and selling of financial instruments. Financial instruments என்றது shares, debentures and bonds, but it involving high risk. அங்கே high risk is received and also in expectation of returns, that is some income. So what is speculation? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இன்கம். ஏதோ ஒரு இன்கம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பட் அந்த ப்ராசஸில் ரிஸ்க் எப்படி இருக்குது? ரொம்ப ஹையாக இருக்குது. என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம்? ட்ரேடிங் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ த பர்சன் இன்வால்வ் இன் ஸ்பெகுலேஷன் இஸ் கால்ட் ஸ்பெகுலேட்டர். இந்த ஸ்பெகுலேஷன் ஒர்க்கை அண்டர்கோ பண்ணுற பர்சன் நேம் தான் ஸ்பெகுலேட்டர். ஸோ தி ஸ்பெகுலேஷன் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம் இந்த ஸ்பெகுலேஷன் ஒர்க்கு. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவலைஸ்ட். இந்த ஸ்பெகுலேஷன் ஒர்க் மூலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் செக்யூரிட்டிஸ் கெட்ஸ் ஈக்குவலைஸ் ஆகிடுது. அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் ஆர் ரெண்டர் ஸ்மூத்லி. ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் மீன்ஸ் ப்ரைஸோட சேஞ்சஸ், ப்ரைஸ் மூமெண்ட், ஒரு பர்சன்ட்டு இன்னொரு பர்சனுக்கு வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எல்லா ஒர்க்குமே ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? இந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் அண்ட் திஸ் ஸ்பெகுலேஷன் ப்ராசஸ். ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் சீசனிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். சீசன் மீன்ஸ் we already know we have several seasons. In the same way for securities also there is a season. எப்போ செக்யூரிட்டிஸான சீசன் வருதோ அப்போ தான் அந்த செக்யூரிட்டிஸை சேல் பண்ணணும். அது யார் மூலமாக நடக்குது? the help of underwriter. Who is the underwriter? He is a person who gives guarantee. அதாவது இப்போ நான் தான் அண்டர் ரைட்டர் அப்படின்னா நான் கேரண்டி கொடுக்கணும். யாருக்கு? கம்பெனிஸ்க்கு. என்ன கொடுக்கணும்? ஃபார் செல்லிங் ஆல் த ஷேர்ஸ். கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே சேல் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற கேரண்டி. அண்ட் இஃப் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு செல் த ஷேர்ஸ், என்னால் ஷேர்ஸ் எல்லாம் சேல் பண்ண முடியலை அப்படின்னா ஹீ ஹேஸ் டு டேக் ஆல் த ஷேர்ஸ். என்னால் ஷேர்ஸை சேல் பண்ண முடியல, அப்போது சேல் ஆகாத ஷேர்ஸை நானே எடுத்துக்கணும், ஏன்னா நான் தான் கம்பெனிக்கு கேரண்டி கொடுத்தேன். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் அண்டர் ரைட்டிங். இந்த ப்ராசஸை பண்ணுறவர் தான் யார்? அண்டர் ரைட்டர். ஹீ இஸ் ஆல்சோ செட் டு பி எ புரோக்கர். ஸோ திஸ் ஸ்பெகுலேட்டர்ஸ் அண்ட் அண்டர் ரைட்டர்ஸ் தே ஹோல்டு ஃபார் அ டெம்பரரி பீரியட். இந்த ஸ்பெகுலேட்டர்ஸும் அண்டர் ரைட்டர்ஸும் சேர்ந்து கொஞ்சம் நாளைக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க, கொஞ்சம் டைம். இதை ஹோல்ட் பண்ணுறாங்க செக்யூரிட்டிஸை. யாரோட செக்யூரிட்டிஸ்? விச் இஸ் இஷ்யூடு பை நியூ கம்பெனிஸ். நியூ கம்பெனிஸோட செக்யூரிட்டிஸை ஹோல்ட் பண்ணிடுறாங்க. அதாவது பப்ளிக் பர்சன்ஸ் யாருமே அதை பார்க்க முடியாது, ப்ரைஸஸை. அது சேல் ஆயிடுச்சா இல்லையானே அவங்களுக்கு தெரியாது, இவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க? அன்லாக் தெம் when the market is ready for new issues. அதாவது எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாம் சேல் ஆயிடுச்சு, பட் இன்னும் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க,
ஷேர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணும்போது அவங்க நிறைய ப்ரோக்கரேஜ் கெயின் பண்ணுறதுக்காக கரெக்டான சீசன் டைம் பார்த்து இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிலீஸிங் ஒர்க் பண்ணுறது ஸ்பெகுலேட்டர்ஸ் அண்ட் அண்டர்ரைட்டர்ஸ். ஸோ திஸ் டைம் இஸ் செட் டு பி சீசனிங் ஆஃப் securities in stock exchange. The next function is clearing house of business information. யார் கிளியரிங் ஹவுசஸ்ன்னு சொல்கிறாங்க? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் செட் டு பி த கிளியரிங் ஹவுஸ். என்ன கிளியர் பண்ணுறாங்க? பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு எங்கே கிடைக்கும்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். ஸோ லிஸ்டட் கம்பெனிஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபர்னிஷ் ஆல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு. இப்போது லிஸ்டட் கம்பெனிஸ் யார்? லிஸ்டட் கம்பெனிஸ் எந்த கம்பெனியோட நேம்ஸ் எல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் ஆகுதோ அவங்க தான் லிஸ்டட் கம்பெனிஸ். ஸோ நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் கம்பெனிஸ் ஆகணும்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். சர்டன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அப்புறம் அதுக்கான அமௌண்ட்டும் பே பண்ணணும். ஸோ எப்போ ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போ தான் நம்ம லிஸ்டட் கம்பெனி ஆக முடியும். ஸோ திஸ் ஆல்ரெடி யூ லேர்ன்ட் இன் 11th காமர்ஸ். ஸோ லிஸ்டட் கம்பெனிஸ் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், தென் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், and then forward copies of financial statements and also annual reports. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். யார்? கம்பெனிஸ். அண்ட் எவ்ரி இயர் தே பப்ளிஷ் டீட்டெயில்ஸ். தேன்றது யார்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ எவ்ரி இயர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பப்ளிஷ் டீட்டெயில்ஸ். என்ன டீட்டெயில்ஸ்? ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் கம்பெனிஸ். ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது? ஹையாக இருக்கா லோவாக இருக்கா? அவங்க எப்படி இதை கெஸ் பண்ணுறாங்க? Because companies are giving the details to stock exchange. So with that details, stock exchange is giving the financial position of companies. So in the information யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? It is useful to public person. The next topic is the top 10 stock exchanges in the world. Already we learned of 5 stock exchanges. Now the next 5. Yes, the sixth one is Euronext Stock Exchange. That is, it is situated throughout Europe. The places are France, Portugal, Netherlands and Belgium. The capitalization is 3.321 trillion. Seventh one is Hong Kong Stock Exchange. It is in Hong Kong, $3.325 trillion. Then the eighth one is Shenzhen Stock Exchange. It is in China. It has in $2.285 trillion market capitalization. The ninth one is TMX Group, Canadian Stock Exchange. It is in Toronto, Canada. It has 1.939 trillion capitalization. The 10th one is NASDAQ, National Association of Securities Dealers Automated Quotation. It is an electronic stock exchange. It is situated in New York and the value is 6.831 trillion. Children, these stock exchanges are given in your books in page number 53. It is given as sentences, but here I have given in tabular columns. So please make use of it and learn all these 10 stock exchanges in the world because it is the important 2 mark as well as an 1 mark. The next one is recent developments in stock exchange. And in these recent developments, the first one is regarding the National Stock Market System. And this NSMS is given by the person Sri M.J. Hirvani. And this committee is known as Hirvani Committee. They have given us 5 stock market system. The first one is NSE, that is National Stock Exchange of India Limited. Second is Stock Holding Corporation of India Limited. Third one is National Clearing and Depository System. The fourth one is STCI, Securities Trading Corporation of India. Fifth one is NSDL, National Securities Depository Limited. So in the next class we will discuss about these recent developments of stock exchange. So in today's class we learnt about the functions of stock exchange, top 10 stock exchange in the world, and then the recent developments in stock exchange. So today our homework is the functions of stock exchange. We learned 8 points, but out of these 8 you have to study any 5 points. The choice is yours,
but you have to study along with the heading and the full content. Yes, the remaining we'll discuss in the next class. Thank you, children.